வணக்கம். ஊர் உலகம் உங்களை வரவேற்கிறது. இன்னைக்கு மார்கழி 6. நம்ம நேற்று மாணிக்க வாசகரை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு ஆவுடையார் கோவிலை பத்தி பார்க்கலாம். இது புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பெருந்துறைங்கிற ஊர்ல ஆத்மநாதர் கோவில் இருக்கு. அதுதான் ஆவுடையார் கோவில். இங்க ஆத்மநாதரா சிவபெருமானும் யோகாம்பாளாக பார்வதி தேவி அம்மையாரும் இருக்காங்க. ஆவுடையார் பார்த்தீங்கன்னா சதுர வடிவில் இருப்பாரு. இங்க அதுக்கு மேல ஒரு குவளையை போட்டிருப்பாங்க. அது அந்த குவளைய உடலாவும் அது உள்ள இருக்கிறத ஆத்மாவாவும் சொல்றாங்க. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவை காக்கிறதுனாலதான் அவரை ஆத்மநாதர் அப்படின்னு சொல்றோம். ஆவுடையார் கோவில் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க நினைப்பீங்க, ஆவுடையார் கோவில் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த கோவில்ல இருக்கிற சிவபெருமானுக்கு லிங்க திருமேனியே கிடையாது. அங்க கீழே இருக்கிற ஆவுடையார் மட்டும்தான் அங்க மூலஸ்தானத்துல இருப்பார். இந்த கோவில் ஏறத்தாழ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இந்த கோவிலோட கலைத்திறன் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும், ரொம்ப நுட்பமா இருக்கும். ஒவ்வொரு சிற்பமுமே ரொம்ப நுட்பமா கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தேர், இந்த கோவில ஒரு தேரை பத்தி சொல்லணும். கண்டிப்பா சாதாரணமா நார்மலா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேரை இழுக்கிறதுக்கு ஒரு 50லேருந்து 500 பேர் அப்படி இருந்தா போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த தேரை இழுக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 5000 பேராவது வேணும். அதே மாதிரி தேரை இழுக்கிற கயிறை பாத்தீங்கன்னா அது 2 கையால பிடிச்சிங்கன்னா அடங்காது. அந்த அளவுக்கு அவ்வளோ பெருசா இருக்குமா அந்த தேரோட கயிறு. அந்த தேர்ல 8 திசையும் சிற்பங்கள் இருக்கும். அந்த சிற்பங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ அப்படியே அது தத்ரூபமா இருக்கும். உயிர் மட்டும்தான் இருக்காது. ஆனா பாக்குறதுக்கு உயிரோட இருக்கிற ஒரு இதை பாக்குற மாதிரியே இருக்குமா, அந்த அளவுக்கு தத்ரூபமா இருக்குமா. இந்த கோவில்ல இருக்க தலவிருட்சம், அதாவது குருந்த மரம் இருக்கு இல்லையா, அதுக்கு கார்த்திகை மாசம் கடைசி திங்கட்கிழமை அன்னைக்கு சங்க அபிஷேகம் பண்ணுவாங்க. அதாவது சிவபெருமானுக்கு என்னெல்லாம் பண்றாங்களோ அத்தனை அபிஷேகமும் சிவபெருமானா நினைச்சு அந்த மரத்தை சிவபெருமானா நினைச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. குதிரை சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில்ல இருக்கிற சிவனை சொல்றோம். அதுக்கு நேத்தி கூட நான் கதை சொன்னேன், பரியை நரியாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணுவார், இவர் குதிரையோட சேர்த்து குதிரையெல்லாம் எடுத்துட்டு மாணிக்க வாசகருக்காக அரிமர்தன பாண்டியனில போய் கொடுக்குறாரு இல்லையா, அந்த இதுவே அப்படியே இங்க வச்சிருப்பாங்க. அவர் குதிரைக்காரர் மாதிரி இருப்பாரு, கொண்டை போட்டிருப்பாரு, அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு கையில சவுக்கோட இருக்கிற மாதிரி அந்த கோவில்ல விக்கிரகம் இருக்கும். நீங்க இப்ப ஒரு சிலை இருக்கும், நீங்க வேணும்னா நீங்க போனீங்கன்னா இன்னைக்கும் கூட அதை பார்க்கலாம். சூரிய சந்திர கிரகணம் போது கூட இந்த கோவில வழிபாடு நடக்கும். அதே மாதிரி கொடுங்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சிற்பிகள் கிட்ட எல்லாம் நீங்க இந்த சிற்பம் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்களாம், எந்த சிற்பம் வேணாலும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஆனா ஆவுடையார் கோவில்ல இருக்கிற அந்த கொடுங்கையை மட்டும் பண்ணித்தர சொல்லி கேட்காதீங்க, ஏன்னா எங்களால பண்ண முடியாது. அது அந்த அளவுக்கு கலைத்திறனோட தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு இருக்குமா, அதனால யாரும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். இந்த கோவில்ல இருக்கிற ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் பாத்தீங்கன்னா அது எப்படி சேர்த்திருக்காங்கன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கோவிலோடது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கோவிலை பத்தி 1 வரி 2 வரியில சொல்ல முடியாதுன்னு. இப்ப மிச்ச கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடிமரம் இருக்கும், நந்தி இருக்கும், அப்புறம் சுவாமிக்கு உருவம் இருக்கும். ஆனா இந்த கோவில்ல உருவமே கிடையாது சுவாமிக்கு. அதே மாதிரி இங்க வர பக்தர்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தீப ஆராதனையும் கிடையாது. அதை தொட்டு வழிபடுறதுக்கு கூட அவங்களுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா மாணிக்க வாசகர் ஜோதியில இருக்கார் அப்படிங்கறதுனால தீப ஆராதனை கிடையாதாம். இங்க நைவேத்தியமா புழுங்கல் அரிசி சாதம், அப்புறம் பாகற்காய் கீரை, இதுதான் நைவேத்தியமா பண்றாங்க. அதே மாதிரி இங்க உற்சவ மூர்த்தி மாணிக்க வாசகர் மட்டும்தாங்க. சிவபெருமானுக்கு என்னெல்லாம் பண்றாங்களோ அத்தனையுமே மாணிக்க வாசகருக்கு பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. உங்களுக்கு முடிஞ்சா கிடைச்சதுன்னா நீங்களும் படிச்சு பாருங்க. இப்ப நம்ம அடுத்த திருவம்பாவையில அடுத்த பாசுரத்தை பார்த்துட்டு வந்துடலாம். உள்ளும் திளம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி உள்ளத்தரவில் உயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிந்தேரோர் எம்பாவாய்.
மானே நீ நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவல் என்றலும் நாளாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியால் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கு ஏனோக்கும் தங்கோனே பாடேலோரிம்